يا رب العالمين الله الله صل على ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல சஹர் இஃப்தார் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளா சேர்ந்தாப்புல எடுத்த வீடியோ தான். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்துச்சு. சரி இன்னைக்கு சேர்த்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேத்து சஹர்லாம் முடிச்சுட்டு, தோட்டத்தில இந்த மாரி கொஞ்சம் செடிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு நேத்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா தொட்டாச்சினிங்க செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி செடியா தான் இருந்துச்சு. அப்பயே எடுத்துறேன்னு சொன்னேன். என் பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது அழகா இருக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முள்ளு முள்ளா இருக்கு. எடுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாயிருச்சு அது கிளீன் பண்றதுக்குள்ள. ஆனா பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கு அந்த பூ அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனா வெறும் முள்ளா இருக்கு. பயங்கரமா முள்ளா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேரோட பிடுங்கி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தோட்டத்துல எல்லாமே கிளீன் பண்ணி, கூட்டி வாரிட்டு, எல்லாமே கழுவி விட்டுட்டு, பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டு, காலையில வேலை எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு 6:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த பாத்திரத்த கழுவி கொண்டு போய் வந்து கிச்சன்ல வச்சுட்டேன். எப்பயுமே வெளிய வாசல்ல தான் வச்சிருப்பேன். வெயில்ல காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பிளாஸ்டிக் பொருள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல கொண்டு போய் வச்சுட்டேன். எப்பயுமே மேல வந்து செல்ஃப்ல வச்சிருப்பேன். இன்னைக்கு வந்து கேஸ் ஃபில் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து நான் இல்ல வீட்ல அப்படின்னால, நேத்து நோம்பு திறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜம்ஜாவத்த, பாதாம் பிசின் இதெல்லாமே என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருக்கான். நெறைய தண்ணி ஊத்தி வச்சுட்டு, ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அம்மா வந்து டீ போட்டுருக்காங்க போல. டீ சட்டி வந்து கவுந்து போயி, நான் காலையில கழுவி வச்ச பாத்திரத்துல எல்லாத்துலயும் ஊத்திக்கிச்சாட்ருக்கு. நேத்து ஃபுல்லா இந்த மாரி ரொம்ப நாஸ்தியா இருந்துச்சு போல கிச்சன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தா. ஏதாவது ஒரு வேலை செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நெறைய வேலை குடுத்துருவாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள நம்ம கிச்சன விடுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்தோனே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா, "அம்மா கிச்சனே நாஸ்தி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளே எல்லாத்தையும் பாத்திரம் எல்லாமே வெளிய கொண்டு போய் போட்டு, கழுவுன பாத்திரம் எல்லாத்தையுமே திரும்பவும் கழுவி வச்சுட்டு, நான் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. கிச்சன் வந்து நாஸ்தியானதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் என் பையன் பண்ண வேல. அதுக்கப்புறம் அம்மா டீ போடுறேன்னு சொல்லிட்டு இந்த குண்டான கவுத்துட்டது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன ஃபுல்லா நாஸ்தி ஆக்கிருச்சு. எனக்கு வந்து வெளியில இருக்கிறதுனால எனக்கு இந்த டென்ஷனாவே தான் இருந்துச்சு. வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வீடு எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த நுங்கு உரிக்கிறேன்னு சொல்லிட்டு தோட்ட சைடு ஃபுல்லாமே அந்த நுங்குல இருந்தது எல்லாமே தோல் கீழ எல்லாமே போட்டு வச்சுட்டேன். அதுவுமே நான் வரக்குள்ள எல்லாமே கூட்டி வாரி கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு, நேத்து நோம்பு திறக்க வேலைலாம் நல்லபடியா முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, சஹர் டைம்ல வந்து நேத்து வச்ச பழைய சால்னா இருந்துச்சு. அதுவே வந்து சஹர் டைம்ல நாங்க சாப்பிட்டுட்டோம். சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் வீடியோ எடுக்கல. நாங்க 2 பேர் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் என் பொண்ணு எந்திரிச்சு சாப்பிட்டா. என் பையனும் பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பால் குடிச்சுட்டு அவருமே சஹர் நியத்தா சொல்லிட்டாரு. நல்லபடியா சஹர் வேலை எல்லாமே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல மார்னிங் கிச்சன் வந்தாச்சு. எல்லாமே கிளீன் பண்ணி விட்டு, பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சுட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, இந்த சால்னா வந்து காலி ஆயிடுச்சு. சாம்பாரும், கொண்டைக்கடல சால்னா இது 2 ஒண்ணா ஊத்தி சூடு பண்ணி ஒரு 3 நாளா வச்சு ஓட்டியாச்சு. காலையில எந்திரிச்சு பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு, லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டுட்டு, வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே தொடச்சு விட்டுட்டு, நேத்து கிச்சன அவங்க எல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாரி தொடச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஹால் எல்லாமே கூட்டி வாரி, அதையுமே எல்லாமே கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மதியம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல பாப்பா வந்து நோம்பு திறக்கிறதுக்காக எல்லாமே எடுத்துட்டு வந்து வச்சுட்டா. இன்னைக்கு வந்து நோம்பு திறக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். நான் வந்து கடையில வந்து பஜ்ஜி எதுவும் இன்னைக்கு வாங்கல. சரி நைட் நேரம் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். அப்படி இருந்தாலும் பக்கத்து வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, வடை, பஜ்ஜி இது எல்லாமே குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. இன்னொரு வீட்லேருந்து போண்டாவும் குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. நம்மள விடமாட்டாங்க போலடா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சாப்பிட்டுட்டு, நைட் டிஃபன் எதுவும் சாப்பிடல. இன்னைக்கு சஹருக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு தான் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு வத்த குழம்பு வச்சுட்டேன். முட்டை அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ரசம் வச்சு வச்சிருந்தேன். இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, சஹர் இஃப்தார் இப்படிதாங்க போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்